வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டூ சம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு இன்டீஜர் அரே அண்ட் டார்கெட் வேல்யூ கொடுப்பாங்க. நம்ம அரேல எந்த டூ வேல்யூஸை ஆட் பண்ணுறப்போ டார்கெட் வேல்யூ வருதோ அந்த நம்பர்ஸோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே நம்ம அரே 2, 7, 11, 15 டார்கெட் வேல்யூ 9. ஸோ இதில் 2 and 7 ஆட் பண்ணுறப்போ டார்கெட் வேல்யூ வருது. ஸோ அதோட இண்டெக்ஸ் 0 and 1ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணலாம்? நம்ம ஆல் பாசிபிள் பேர்ஸையும் கம்பேர் பண்ணலாம். லைக் 2, 11, 2, 7, 2, 15, தென் 11, 7, 11, 15. லைக்வைஸ் ஆல் பேர்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த பேரோட சம் டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐன்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறோம், ஜேன்னு இன்னொரு பாயிண்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேரோட சம் 13 நம்ம டார்கெட் வேல்யூவில். ஸோ கண்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2, 7ன்ற பேர் எடுக்கிறோம். ஸோ இதோட சம் 9. ஸோ நம்ம 2 and 7ஓட இண்டெக்ஸ் 0, 2ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை கோடாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது அரேல இருக்க ஆல் பாசிபிள் பேர்ஸை கம்பேர் பண்ண ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஐ ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to len of நம்ம given array nums. ஸோ செகண்ட் ஃபார் லூப் ஃபார் j in range I plus 1, n of nums. ஸோ இங்கே நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண மாட்டோம், லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட் வரைக்கும் தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இங்கே -1 பண்ணிக்கிறோம். இப்போது நம்மளோட டார்கெட் வேல்யூ ரீச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இஃப் nums of I ப்ளஸ் nums of j நம்மளோட ரெண்டு கரண்ட் எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி அதோட சம் ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டாக இருந்தால் அந்த ரெண்டு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பேஸ் டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆகிடுச்சு. இதையே நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கோட் எல்லா டெஸ்ட் கேஸஸும் பாஸ் பண்ணிடுச்சு. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் n². ஏன்னா இங்கே நம்ம ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஆப்டிமலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டூ சம் ப்ராப்ளமை ஹேஷ் மேப் வச்சு ஆப்டிமலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேஷ் மேப்பில் எல்லா எலிமெண்ட்ஸும் அதோட இண்டெக்ஸையும் கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணணும். ஸோ கீ வந்து நம்ம எலிமெண்ட், வேல்யூ வந்து நம்மளோட எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ். நம்ம அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணலாம். எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம நீடட் கண்டுபிடிக்கணும். இந்த நீடட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட டார்கெட்டோட வேல்யூ 9 அண்ட் கரண்ட் வேல்யூ 2. ஸோ இங்கே நீடட் வந்து 7. பிகாஸ் நம்ம 2 + 7 பண்ணப்போ நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ வரும். இந்த மாதிரி நீடட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம நீடட் கால்குலேட் பண்ண டார்கெட் மைனஸ் கரண்ட் தான் நம்மளோட நீடட். எக்ஸாம்பிள் 9 - 2 7. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நீடட் ஆல்ரெடி நம்மளோட ஹேஷ் மேப்பில் இருந்தால் நம்ம கரண்ட் அண்ட் நீடடோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை நீடட் நம்மளோட ஹேஷ் மேப்பில் இல்லைனா நம்மளோட கரண்ட் எலிமெண்ட் அண்ட் அதோட இண்டெக்ஸை ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம 2 அண்ட் அதோட இண்டெக்ஸை ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்த இட்ரேஷன் போகலாம். ஸோ நம்மளோட கரண்ட் எலிமெண்ட் 11. இப்போது நீடட் வந்து -2. -2 நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இல்லை. ஸோ 11 அண்ட் அதோட இண்டெக்ஸை ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகிறோம். இப்போது நம்ம கரண்ட் எலிமெண்ட் 7. ஸோ 7ஓட நீடட் வந்து 2. நம்ம 2 ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருக்குது. ஸோ நம்ம நீடட் அண்ட் கரண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி டூ சம் ப்ராப்ளமை நம்ம ஹேஷ் மேப் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜஸ்ட் பிக் ஓ ஆஃப் n. சம் ப்ராப்ளமை ஹேஷ் மேப் வச்சு ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் len of nums. ஸோ நம்ம அரேல இருந்து வர கரண்ட் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண கரண்ட்டுன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட நீடடை கண்டுபிடிக்கணும். நீடட் கால்குலேட் நீடட் ஈக்குவல்ஸ் டு டார்கெட் மைனஸ் கரண்ட். ஸோ இப்போ நம்மளோட நீடட் ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணலாம். இஃப் நீடட் இன் ஹேஷ் மேப் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நீடடோட இண்டெக்ஸையும்
ஹேஷ் மேப் ஆஃப் நீடட் நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ் ஐயும் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேஷ் மேப்பில் கரண்ட் ஸோ அதோட இண்டெக்ஸையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக் டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆகிடுச்சு. இதுவே இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்லா டெஸ்ட் கேஸஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஆல்சோ நம்ம கோட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக பார்க்கும்போது நம்ம கோட் 1700 + எம்எஸ்ல இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் 3 எம்எஸ்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இன்னொரு ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.